அடுத்தது சிம்ம ராசி சார். இந்த சிம்ம ராசிக்காரங்களாம் வந்து ஒரு தலைமை பொறுப்போடு இருப்பாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க, ஒரு புகழோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கு? அவங்களுக்கு புரட்டி போடுற விஷயம் என்ன இருக்கும்னு சொல்லுங்க சார். நிச்சயமாக. பொதுவாக நீங்கள் சொன்ன அந்த தன்னம்பிக்கை, தலை நிமிர்வு, கௌரவம் அத்தனையும் இருந்தவர்கள் ஜாபை செக்யூர் பண்ணிக்க வேண்டிய நேரம். ஒரு சில வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. வேலை முக்கியமாக, சம்பளம் நெகோசியேஷனாக ஃபஸ்ட்டு வேலையை பிடிச்சிருங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்குள்ள ஜாப் சேஃப்டி பண்ண வேண்டிய நேரம். இது ஆல்ரெடி வேலையில் இருக்கேன் சார், அப்போ ஒரு சில மாதங்கள் ரெசிஷன் வந்தாலும் அப்போ இந்த நேரத்தில் பணம் பொருளாதாரத்துக்காக சேஃபஸ்ட் சைடு. அவசரப்பட்டு கடன் வாங்கக்கூடாத மாதம். கடன் வாங்கினா தலைகளாக மாற்றி விட்டுரும், இருக்கிறத விற்க வச்சிரும். அப்போ சேஃபஸ்ட் கடன். இந்த ராசி பார்த்தீங்கன்னா குழந்தையை பற்றி நினச்சி வருத்தப்பட்டே இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆக்கி உங்களுடைய கமெண்ட் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய அருமையான ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையாக ஆகஸ்ட் மாத பலன், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவுங்க. அது ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் வந்து எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த நான் இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கனவுகள்லாம் எப்படி புரட்டி போடுதா, இல்லை அந்த கனவுகள் நிறைவாகுதா அப்படிங்கிறது தான் அந்த 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வருகிறார் ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஜாதகம் பார்ப்பாரு, நியூமராலஜி பார்க்காரு, பிரசன்னம் பார்க்குறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருமையாக ஒரு ஃபோன் நம்பர், நல்ல உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஃபோன் நம்பர் அழகாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு நம்பர் வேணும், காருக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரியப்பட்டீங்கன்னா கூட அந்த காருக்கு என்ன நம்பர் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா கார்லாம் வாங்குறதே நமக்கு நிறைய பேரோட கனவுங்க. அந்த கார் நிலைச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம அந்த காரில் போயிட்டே இருக்கணும்னா அந்த காருக்கு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகுமார் அவர்கள். அதனால் நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்ல பரிகாரத்தோட, நிறைய கோவில்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்களுக்கான கோவில்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி அருமையாக நிறைய பேர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நிறைய பேர் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க அவர் நேர்லேயே பார்க்கலாம். வாங்க அவரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதான் சொல்லிகிட்ருக்கேன் வந்து ஜோதிடம், நியூமராலஜி, இன்னும் என்னென்ன சார் பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார். ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, அதில் டாரட்டும் பார்ப்போம். அதில் சோழி பிரசனம், அதில் அஷ்டமங்கல பிரசனம், கோயில் சம்மந்தப்பட்டது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம், இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஜாதக நோட் எழுதவும் செய்வோம். ஜாதகம் எழுதுறது, கையில் எழுதுறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்பர் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் எடுக்கிறது. இப்போ வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இடிக்காமல் வாஸ்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வாஸ்து மிஸ்டேக் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இடிக்காமல் கட்டக்கூடிய அம்சம்லாம் நம்ம ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்கும். சூப்பர். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மூளை, அவ்வளோ விஷயங்கள். நிறைய பேரோட என்ன சொல்கிறது, நிறைய ரசிகர்களை சந்தித்து சேர்த்து வச்சுருக்காரு. நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸு. அதனால் இன்னும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி உங்கள் கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றது அவர் மூலிமா நம்ம கேட்டப்போம் இந்த 12 ராசிக்கும். சரி, இப்போது நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னா என்ன சிறப்பு? அது ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆடி மாத பின்பகுதியும் ஆவணியோட முன்பகுதியும் இரண்டும் சேருகின்ற மாதமாக வருது. நம்ம பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி போகிறோம், அதில் ஆடி 18, ஆடி பெருக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் ஆவணி அவிட்டம்,
ஓணம் பண்டிகை வேற வருது. இதில் பார்த்தீங்க இது மாதிரி அனைத்து கடவுள் வழிபாடும் இறைவனிடம் நம் வேண்டுதலை வச்சு விதியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றன. வெரி குட், வெரி குட் சார். சார், முன்னோர்கள் சாபமாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ, தோஷமாக இருக்குமோ, ஆடி அமாவாசை வழிபாடு, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அத்தனையும் விளக்க, பெண் சாபம், அந்த சாபம் விளக்குவதற்குண்டான மாதமாக இருக்கின்றன. இந்த மாசத்தில் ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் என்ன கடவுள் வழிபாடு, என்ன தோஷ நிவர்த்தி, என்ன முருகர் கோயில் வழிபாடு என்ன பண்ணலாம், எந்த ஊர்ல திதி கொடுக்கலாம், இது மாதிரி திதி கொடுக்கும் முறைகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் சேர்க்கின்ற ஸ்தலமாக மாறுகிற காலகட்டம். ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை கர்ம பயன்கள் அதிகரிக்கவும் தீவினை கர்மைகளை குறைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்கு. வெரி குட், வெரி குட். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆடிப்பூரம் எப்போ பயன்படுத்தணும், ஆடி 18 எதுக்கு, ஆவணிய விட்டம் என்ன அப்படின்னு தெள்ள தெளிவாக பார்த்து அனைத்து ராசினியரும் சிறப்பாக வாழ்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் தாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கறது கூட தெரியணும். ஏன்னா நிறைய அது கூட ஒரு கனவாகவே இருக்காங்க நிறைய பேருக்கு. அடுத்தது சிம்ம ராசி சார். இந்த சிம்ம ராசிக்காரங்களாம் வந்து ஒரு தலைமை பொறுப்போடு இருப்பாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க, ஒரு புகழோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கு, அவங்களுக்கு புரட்டி போடுற விஷயம் என்ன இருக்கும் சொல்லுங்க சார். நிச்சயமாக பொதுவாக நீங்கள் சொன்ன அந்த தன்னம்பிக்கை, தலை நிமிர்வு, கௌரவம் அத்தனையும் இருந்தவர்கள் அஷ்டமச்சனில் அப்செட் டவுனாக வருத்தத்துடன் இருந்தார்கள் தான் என்பது உண்மை. ஆமாம், இது வரைக்கும். ஆமாம், தனக்கு எப்போ நல்ல நேரம் பிறக்கும் என ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் முதலானவர்கள் இவங்க தான். ஆமாம், திறமை இருந்தும் அடைபட்டிருந்தது சார். ஆண் பெண்கள் அவங்களுக்கு அந்த சுய மரியாதைக்காக போராடினவங்க இதுக்கு மேலே காலில் தாங்க விழுகணும், என்னங்க பண்ணுறது, அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருச்சு. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆடி ஆவணி 2 மாதத்திலும் வாழ்வில் திருப்பு முனையாக மீண்டதை தவற விட்டு அனைத்தையும் பிடிக்கக்கூடிய மாதமாக வருது. வெரி குட். இறை அருள் இவங்களுக்கு துணை நிற்குதுன்னே சொல்லலாங்க. வரிசையாக பாருங்க, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் ஆவணியை விட்டோம், வரலட்சுமி விரதம், எல்லாமே இவங்களுக்கு ஃபேவரா வருது. எல்லாம் இவங்களுக்கு ஃபேவரா இருக்கு. உங்களுக்கு தான் ஃபேவரட்டா வருதான் எல்லாமே. முதல்ல இவங்களுக்கு 8ல் இருந்த சனி வக்ரம் பெறுகிறது. குருபார்வியருக்கு அஷ்டம சனி இனி இல்லை. ஃபர்ஸ்ட் அஷ்டமத்து சனி இனி இல்லை, அதனால ஜாலியா இருங்க. முதல்ல இவங்க என்ன பண்ணா, தனக்கு ஒரு சிறந்த ஒரு வேலையை ஜாபை செக்யூர் பண்ணிக்க வேண்டிய நேரம். ஒரு சில வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. வேலை முக்கியமாக, சம்பளம் நெகோசியேஷனாக ஃபஸ்ட்டு வேலையை பிடிச்சிருங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்குள்ள ஜாப் சேஃப்டி பண்ண வேண்டிய நேரம். இது ஆல்ரெடி வேலையில் இருக்கேன் சார், அப்போ ஒரு சில மாதங்கள் ரெசிஷன் வந்தாலும், ரெசிஷன் வரப்போகுதுன்னு ஜோதி ரீதியாக சொல்லுது, அப்போ இருந்தாலும் நம்ம சேஃபாக இருக்கோமான்னு செக்யூர் ஆக வேண்டிய நேரம். அப்போ இந்த நேரத்தில் பணம் பொருளாதாரத்துக்காக சேஃபஸ்ட் சைடு, அவசரப்பட்டு கடன் வாங்கக்கூடாத மாதம். கடன் வாங்கினா தலைகளாக மாற்றி விட்டுரும், இருக்கிறத விற்க வச்சிரும். அப்போ சேஃபஸ்ட்டு கடன், ஆல்ரெடி ஒரு அசட்டுக்காக வாங்குகிறோம், இதை கட்டக்கூடிய கடன்கிறது வேற. அவசரப்பட்டு கடன், புதிய கடன் வாங்குபவர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய இதாக மாறிடும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவங்களுக்கு சார் வேறு என்ன தான் ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தா, அந்த ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா இவங்களுக்கு மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் தான். குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுங்க. குடும்ப உறவுகள் சிறப்பாக, பெருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது. நிறைய பேர்த்துக்கு இப்போ கல்யாண பேச்சுவார்த்தை வரைக்கும் பேசி தாலி கட்டுற வரைக்கும் போய் நின்னது பல பேர் இந்த ராசிக்கு. ஆனால் இப்போ தான் இத்தனை நாளாக ஒரு ராகு கேது பரிகாரம் மட்டும் சேஃப்டி பண்ணிவிட்டு, ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் தெரியும், ஒரு கோயில் பரிகாரம் ஒன்று கொடுத்துட்டு நிச்சயமாக திருமண பந்தங்கள் சேரும். கணவன் மனைவிகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஜானியர்னா முறம் சலுக்குனதுல கதை இருந்தது, இப்போ தான் அப்படியே மாறுது. சரி, வாழ்க்கையில் புரட்டி போடுது அப்படியே. ஆமாம், நிச்சயமாக இந்த ராசி பார்த்தீங்கன்னா குழந்தையை பற்றி நினச்சி வருத்தப்பட்டே இருக்குங்க. ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு. ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்க குழந்தை சரியாக படிக்கலை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இதே மாதிரி போயிட்டுருக்கணும். இந்த வயதானவங்க, நான் பேரம்பேத்தி பார்க்க மாட்டேன், என் பையனுக்கு கல்யாணமாக தான் ஆகும்போது இந்த குழந்தை சம்மந்தப்பட்டதை பற்றி இந்த ராசிக்கு அப்படி இருந்ததுங்க. ஆனால் இப்போ தான் குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி வருது. இதை பார்க்கணும். குறிப்பாக இந்த ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது, மன நெருக்கடி படிப்படியாக விலக வேண்டியது. இவங்க மனசில் அத்தனை தெளிவு தெம்பு பெற ஒரு கோயில் வழிபாடு தேவை. அது என்னன்னா, ஒரு வியாழக்கிழமை அன்று, நல்லா பாருங்க, வியாழக்கிழமை அன்று குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபட்டு விட்டு உடனே நேராக ஒரு சிவன் கோயில், இல்லை சிவன் கோயிலில் இருக்கிற கூட நமக்கு சிவனும் தேவை. ஏன்னா சிவராஜ யோகம் போயிட்டுருக்கு. அந்த 2 காம்பினேஷனில் பண்ணும்பொழுது நிச்சயமாக அனைத்தையும் தடை விட்டதை பிடிச்சிடலாம்.
இதுதான் இவங்களுக்கு சூட்சம ரகசியம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய ஐடியாஸ்கள் இப்போ தோணிட்டு இருக்கு. படிப்படியாக சின்ன சின்ன லெவலில் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ஆஃபர் போட்டு பண்ணக்கூடியது. பூர்வீக சொத்தை கையகப்படுத்தும் காலகட்டம். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பேச்சுவார்த்தை பேசியிருப்பாங்க, அது முடிவுக்கு வராமல் இழுத்துட்டே இருக்கும். கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது நிறைய பேர்த்துக்கு இந்த ராசிக்காரங்க. இந்த ராசிக்கு ஹெல்த் பற்றி தாங்க ஒரு சின்ன விஷயம். ஈவன் 30-32 வயசு இருக்கிற பையன் ப்ரெஷருங்கிறாங்க. ஒரு வயசு 40-45 வயசு இருக்குன்னு மூட்டு வலிங்கிறாங்க. என்னென்ன அது கிரகங்கள் இது. ஆனால் இந்த நேரத்தில் தான் சரியான மருத்துவர், சரியான மருத்துவ முறைகள்லாம் கிடச்சி லைஃபே டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றுது. அப்போ இந்த மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய மாதமாகவும், மன தைரியமாக இறை அருளோட துணிந்து செயல்படுங்கள். தசாபுத்தி மட்டும் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா ஜெயிச்சு கொடி கட்டி பலன் தரலாங்க. நல்லா இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் அழகான ஒரு தெளிவான ஒரு முடிவு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் ஐயா கிட்ட ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரமும் சொல்லுவார். என்ன பிரச்சனை, என்ன ராசியில் என்ன இது இருந்தாலும் பரிகாரம்னு ஒன்று பண்ணாவே அது கொஞ்சம் குறையும். இல்லை சார், நீங்கள் அழகாக பரிகாரம் வேணும் அப்படின்னா அழகாக ஜாதகத்தை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு ரொம்ப அழகாக உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கோம், என்ன பரிகாரம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஜாதகம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து சாதாரண ஆளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், நேர்லேயும் ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புக்கு. இது என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், என் ஜாதகத்தை நானே பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதுங்க. ஃபுல்லாக நீங்களே எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்கை ஐயா வெளியிட்டிருக்காரு. இது வந்து அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஐயா கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி ஐயா கிட்டே சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக் அனுப்பிச்சி வைப்பார். ஓகேவா? இதை படிங்க, எல்லா விஷயம் இருக்குது இதில். நன்றி. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் படிச்சிங்கன்னா நீங்களே ஜாதகத்தை கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.